மாப்பிள்ள, இதெல்லாம் நம்ம லேண்டு தான். ஆமா அங்கிள், மார்னிங்ல இருந்து பிரியாவை பார்க்கவே முடியல. பிரியா கம்ப்யூட்டருக்குள்ள போனான்னா அவளா திரும்பி வெளியில வந்தாதான் உண்டு. ஹலோ, அமெரிக்கால இருந்து தங்கச்சியா? சொல்லுமா. மாப்பிள்ள நல்லபடியா வந்துட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ சொன்ன மாதிரியே வர்ற ஜூன்ல மாப்பிள்ளைக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அங்கிள், நான் பங்களாவுக்கு போறேன். பப்பு காத்துட்டு இருப்பான். சிகிரி வேட்டைக்கு போயிருக்கான், காட்டு முயல் கொண்டு வருவான். நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க. ஓகே அங்கிள். நேக்கு வயசாயிடுத்துடி. கன்னிகா என்ன குளம் கூத்துறம்னே தெரியல. கன்னிகா நம்ம குழந்தை இல்லாட்டியும் நமக்கு குழந்தை இல்லாத குறைய தீர்த்தவன். ஏன்னா கன்னிகா அனாதைங்கிற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. இப்ப தாண்டி அவளுக்கு தெரிஞ்சாகணும். இனிமே நமக்கு அப்புறம் அவ ஆத்துக்காரர் தான் உலகம்னு அவ வாழ்ந்தானோடி. வாமா கன்னிகா. கன்னிகா, உனக்கு மாப்பிள்ளை பேசி முடிச்சிருக்கம்மா. வர்ற தை மாசம் 15ஆம் தேதி உனக்கு கல்யாணம் பேசியிருக்கேன். உனக்கு சந்தோஷம் தானே? இந்த சந்தோஷத்தை விட நீங்க எனக்கு அப்பா அம்மாவா கிடைச்சதுக்கு எந்த ஜென்மத்திலையும் ஈடு செய்ய முடியாது. கன்னிகா, பாவி மகளே, எங்களை விட்டு போயிட்டேடி. கன்னிகா, ஏய் இந்தடா. டே மச்சான் சந்தோஷ், நம்ம ஊரும் அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுடா. அதுவும் உன் விஷயத்துல. என்னடா பொடி வச்சு பேசுற? ஒன்றும் இல்லடா மச்சான், அந்த விறகு வெட்டி உன் ஆளை தூக்க போறான்டா. ஏய் மச்சான், நான் அவனை தூக்கிறட்டா. அப்படி ஒண்ணு நடந்தா அவங்க 2 பேரையும் தூக்கிடுவேன். வாங்கடா வாங்கடா. இவன் ஒருத்தன்டா. ஐயா, என்ன பிரச்சனை? ஒரு அசிங்கமான பிரச்சனைங்க. இதை விடவா அசிங்கம் இருக்குது? தைரியமா சொல்லு. அங்க மட்டும் ஐயா, ஆளுதான். என் பண்ணையில வேலை பார்க்குற பாவாடை என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாயா. இப்போ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி உன் சம்சாரத்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டாடணும். அவ்வளவுதானே? அவ எனக்கு வேண்டவே வேண்டாமியா. எனக்கு அந்த பாவாடை தான் வேணும். ஏன்னா அவன் தானுங்களே நல்லா வேலை செய்வான். இது என்னங்க புது கதையா இருக்குது? அதெல்லாம் சகஜம் தாங்க. எங்க உங்க வீட்லயா? இங்க வா. என்னம்மா எங்க வேகமா போற? மாசம் இல்லையா? குளிக்க போறேன். குளிச்சுட்டாலும் மணக்க போகுது. நேரா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நான் ஒரு 5 நிமிஷம் அவரை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரி போ. கிழிஞ்சிரு. நான் இல்ல. கடவுளே, என்ன மட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சுருநாய் கடிச்சு பிடிச்சு, 2 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரை கடிச்சு செத்து போயிட்டாங்க. இப்ப உன்னை கடிச்சா நீ செத்து போயிட. வர்றியா இல்லையா? நான் தலைவர் இல்லைங்க, தொண்டன் தாங்க. என்ன கடிச்சிடாதீங்க. அப்படி வா. அடேங்க அப்பா. ஏம்மா, என்னம்மா மனுஷன் வலையவே கட்டி இழுத்துட்டு போறானே. நல்லா இருக்கேங்க. எப்படியா வேலை? எப்படி? நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க.
4 பேர் பேசும்படியா ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறான்னா என் மாப்பிளைய பாராட்டி தானே ஆகணும். அங்க பாருங்க. ஐயோ, கழுத்துல கழுத்தை போட்டு இழுத்திட்டு வரானே. தலைவா, என்ன மன்னிச்சிடுங்க. பாவம் என் மாப்பிளை, ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள. இவனாடா பச்சை பிள்ளை? நேரம் கல்யாணம் முடிஞ்சிருந்தா 4 பிள்ளைக்கு தகப்பனா இருப்பான். என்ன மாட்டி விடுற? எந்த உயிருள்ள பிராணியா இருந்தாலும் கைத்த புடிச்சு தானே கட்டியார சொன்னேன். அதே கொண்டாந்துருக்கேன். 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தானடா இது. உங்கள எனக்கு கிடைக்க போறது இல்லை. நீ தொலைச்ச டாலர் எனக்கு கிடைச்சிருக்கு. அது டாலர் இல்ல, நீதான் என் நெஞ்சிலேயே வச்சு சுமக்க போற. அண்ணா, சிவா, நாங்க காட்டுக்குள்ள போறோம். நீயும் கூட வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அண்ணே நீ போனே, ஆட்டுக்குட்டியில நான் பாத்துக்கிறேன். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ. ஹாய் ஹாய் ஹாய். சிக்கு எங்க போயிட்டு வரா? எங்க போயிட்டு வந்தா நமக்கு என்ன? சிக்கு, நீ யார் லுக்கா படுத்திருக்க? நானும் கிக்கா வந்திருக்கிறேன். ஒரு கை பாத்துருவோம். என்ன பேசிட்டு பத்த மாட்டேங்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கு 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 குட்டி, என் செல்ல குட்டி உன் பக்கத்துல வந்து பாக்கலையா? சிக்கு, உன் காதுல வந்துருக்க கணக்கு வந்து பாரு சிக்கு. ஆஹா, சிக்கு சிக்கு, ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன சிக்கு சிக்கு, என்ன வந்திருக்க பாரு. என்னது இது? பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வெக்கமா இருக்குல்ல? என்னது ஒரு மாதிரி? நீயா? ஏமாந்துட்டே. மாமா, என்ன தனியா விட்டு போகாதீங்க மாமா. Where is the girl? Excuse me. இந்த பக்கம் காலேஜ் ஏதாவது பாத்தீங்களா? இல்லையே. தலைவா பாரு, அவ விறகு வெட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கா, இவன் அவளை தேடி அழைச்சிக்கிட்டு இருக்கான். இவன் தான் அவளை கட்டிக்க போறானா? ஏய், என்ன முறைக்கிற? நான் 3வது ஆளா இருக்க கூடாதா? உங்க அக்கா தங்கச்சிகளை பார்த்துட்டு வந்து சொல்றேன். Oh!